வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். பேக் வின்ஸ் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். கண்டினியூஸா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மொமெண்டம் பயங்கரமா இருக்கு. அடுத்த மேட்ச் மோஸ்ட் லைக்லி பேட் கமின்ஸ் வில் பி பேக். ஸோ கிரேட் சைன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஆன் த அதர் ஹேண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பேசுறப்போ நல்ல ஸ்குவாடு சார், எந்த குறையும் ஸ்குவாட்ல கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் சொதப்பல். நிதிஷ் ராணாக்கு 4 ஓவர் தேவையா தெரியல. டெஃபினட்டா லெஃப்ட் ரைட் மேட்சப் ரொம்ப பாக்குறாங்க சார். அது எனக்கு புரியவே மாட்டேங்குது சார். அதாவது ப்ரொஃபஷனல் லெவல்ல ஓரளவுக்கு ஓகே சார், அதை தாண்டி ரொம்ப போட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சார். அக்ஷர் பட்டேல் 2 ஓவர் தான் சார் போட்டார், 2 ஓவர் கம்ப்ளீட்டே பண்ணல. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்பீக் அபவுட். டெல்லி சேஸ் பண்றது எப்படி எல்லாமே நம்ம பேசலாம். ஸ்ரீ சார், கெட் மீ டு த கேம். வாட் ஹேப்பன்? வாஸ் திஸ் அவ்வளவு ஒன்றும் பெரிய பேட்டிங் பார்ட்டா பாரடைஸ்ன்னு சொல்ல முடியாது சார். பவுலர்ஸ்க்கும் தேர் வாஸ் சம்திங். லெங்த் நல்லா போட்டா, டிசிப்ளினா போட்டா பவுலர்ஸ்க்கும் ஹெல்ப் இருந்துச்சு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி கேம்? 240 டூ பிக் டு சேஸ்ல. To start with, we have to give credit to Abhishek Sharma, the way he batted. Sweet sense of timing, ஒரு பாத்தீங்கன்னா gift of timing அவருக்கு. டைம் பண்ணா 6 தான். பட் அப்படி இருந்தும் கூட இவங்க எவ்வளவு டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்றாங்க பாருங்க. ஆஸ் அ கேப்டன் அக்ஷர் பட்டேல் டாஸ் வின் பண்றாரு. இவங்க தே ஆர் குட் டிஃபெண்டிங் டோட்டல்ஸ் இன் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத். அப்படி இருக்கும்போது நீங்க பேட்டிங் ஆடி 200 அவங்க பிகாஸ் அந்த 3 பேர்ல ஒரு வீட்டு சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னாக்க தென் இது அடிக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட போயிடுதுன்னா கிளாஸ் போயிடுறது. ப்ரெஷர்ல விட்டோன்னா அவர் அடிக்க மாட்டாரு. அது ஒரு சான்ஸ் உங்களுக்கு போலிங் நல்ல போலிங் இருக்கு. அது ஒரு பாயிண்டா. செகண்ட் என்னன்னாக்க நிதிஷ் ராணாக்கு 4 ஓவர் போடுற அளவுக்கு அது என்ன எனக்கு புரியல. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்க டிஃபரன்ஸ் இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா அடிச்சது 3 ஃபுல் டாஸ், 3 6, 2 ஹாஃப் வாலி, ஒரு ஷார்ட் பால். இந்த 7 எனக்கு கிஃப்ட் மாதிரி இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னாக்க அவர் கேபிட்டலைஸ் ஆன் தட் ஒன். தட்ஸ் a different thing. பட் இவங்க போட்டு கொடுத்தா மாதிரி இருந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்க அக்ஷர் பட்டேலையும் போலிங் போட மாட்டேங்கிறாரு. இது என்ன மேட்ச் அப் என்னன்னு புரியல. நிதிஷ் ராணா அவ்வளவு பெரிய போலதான். ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். பயங்கர தப்பு. அதேதான் ஒரு ஜடேஜாவும் போடல. பாத்தீங்களா? அது போட்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க. அதுவும் போச்சு. சோ என்னன்னாக்க லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் தே ஆர் மேக்கிங். தே ஆர் நாட் பேசிக்கலி ஆன் த ஃபீல்ட் என்ன பண்ணணுங்கிறதே தெரியாம பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்க ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போலிங் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இவங்க எனிபடி புதுசா வந்தவங்க எல்லாருமே நல்லா போட்டாங்க. அதை நீங்க ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு தம். அவங்க நல்லா ட்ரை பண்றாங்க. இப்போ பேட் கமின்ஸ் உள்ள வந்துட்டாருனாக்கா the squad looks very deadly as a bowling unit also. அது we have to see. அப்புறம் இந்த ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப் எல்லாம் சேஸ் பண்றாங்க எல்லாரும் இவங்க. பட் அபிஷேக் சர்மா has created record also. நீங்க பாத்தீங்கன்னாக்கா only Indian player to have scored 200s under 50 balls. அது ஒரு ரெக்கார்டு. டாப் 5 மோஸ்ட் ரன்ஸ்லயே லீடிங் போர்ட்லயே 2 தடவை அபிஷேக் சர்மா பேர். 2 தடவை. கெயில் மெக்கலம், அதுக்கடுத்து அபிஷேக் சர்மா, தென் அதுக்கப்புறம் இப்போ அபிஷேக் சர்மா. நல்ல ஒண்ணு மட்டும் வேற ஒரு ஆள் டிஃபரெண்ட். இல்ல நம்பர் ஆஃப் பால்ஸ் லெஸ் than 50 பால்ஸ் 2 T20 100 அடிச்சிருக்காரு அவர். இட்ஸ் ஒன்லி இந்தியன். இட்ஸ் a very commendable record இல்லையா? சோ எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பத்தி பேசுறப்போ சீசன் ஸ்டார்டிங்ல எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கால தான் தோக்க போறாங்க டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னோம். ஈவன் நம்மளும் சொன்னோம். நான் சொன்னேன் சாகிப் ஹுசேன் இம்ப்ரெசிவ் டெத் பவுலர் நான் சொன்னேன். பட் ஸ்டில் ஐ டிடன்ட் பேக் தட். அதாவது ப்ரோ இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் சொன்னேனே தவிர அவர் ஆடுவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. சோ நம்ம எல்லாருமே அதான் சொன்னோம். பட் எவ்வளவு இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க. சாகிப் ஹுசேன் சல்லிரன் தர மாட்டாரு, இவருமே சூப்பரா போடுறாரு. ஈஷன் மலிங்கா, தில்ஷான் மதுஷங்கா ஒரு டிஃபரெண்ட் வெரைட்டி லெஃப்ட் ஆர்ம் பேசர் கொண்டு வராங்க. கிரேட் அப்கிரேட் டு டேவிட் பெயின் ஆர் Braden Carsh. யாருக்கு பதிலாக Dilshan Mashaka, I will take it in both hands obviously. So how impressive are you? கெரால் கோர்ஸே உள்ள இருக்காரு, பேட் கமின்ஸ் உள்ள இருக்காரு. you have the ranks of இவங்க 2 பேர் உள்ள வச்சிருக்காங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல இதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லனா இவங்க இந்த bowling looks very good in Uppal Stadium ஹைதராபாத். நீ வெளில போனீங்கன்னா சின்ன கிரவுண்ட்ல எல்லாம் என்ன அவங்க தெரியாது. இந்த ஸ்பின்னுமே ஸ்விங் போடுற ஸ்பின்னுமே இவங்க போடுற ஸ்லோவர் ஒன்ஸ் ஃபாஸ்ட் போலிங்குமே மான்கடையோ எனி அதர் பிளேசஸ் இட் வில் கோ அவுட் ஆஃப் த இது
அது ரிமைன்ஸ் டு இல்ல பி சார் சீன். இல்ல சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த எஸ்ஆர்ஹெச்ல ஜெயதேவ் உன்னட்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் இவங்க வந்து பார்த்துருந்தோம். ஜெயதேவ் உன்னட், ஹர்ஷல் பட்டேல், ஜீஷன் அன்சாரி. போன சீசன்ல வந்து மிகப்பெரிய ஃபைண்ட் வந்து ஜீஷன் அன்சாரி. கரெக்ட். ஜீஷன் அன்சாரி இல்லாம இவங்க தைரியமா ஆடுறாங்க, அது ஒரு பிளஸ். சிவங்குமார் எஸ் ரைசன் டு தி அகேஷன், அது 2. ஹர்ஷ் டூபே தேவையான இடத்துல வந்து நீட்டா யூஸ் பண்ண. போன சிஎஸ்கே மேட்ச்ல ஹர்ஷ் டூபே யூஸ் பண்ண முடியல, பட் இருந்தாலும் they were able to win because ரிவர்ஸ் ஸ்விங்க நம்பி போனாங்க. இந்த முறை வந்து போன மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நம்ம ஹைதராபாடோட எஸ்ஆர்ஹெச்சோட கபில் தேவ் அப்படின்னு சொல்லப்படுற நிதிஷ்குமார் ரெட்டி வந்து போன மேட்ச் இருக்கிறது இந்த மேட்ச் 50 ரன் கொடுத்தாரு, பரவாயில்ல. பட் அவங்க போலிங் யூனிட் எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தருக்கு பேட் டே ஆனாலும் பரவாயில்ல, மத்தவங்க ஸ்கேல் போய் வந்துறாங்க. நீங்க பர்பிள் பட்டேல் உன்னட்கட்டை வச்சிருந்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுலாம், எப்பா நாங்க வந்து இன்னைக்கு ஜூஸ் தான் சொல்லி விட்டுறலாம். எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் கிளீனா அவங்க பண்ணாங்க. அந்த அந்த பேட்டர்ஸ், அதாவது கார்த்தியா சொல்லுவாங்கல்ல, பேட்டர்ஸ் அந்த ஒரு மொமெண்டத்தை கொடுத்துட்டா, அந்த ஒரு ஃபயரை கொடுத்துட்டா போலர்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவாங்க. 242 ஃபார் 2 விக்கெட். அவனுங்க எடுத்தது ஃபுல்லா க்ளூலெஸ். ஒரு விக்கெட் அந்த ஃப்ளூக்கு ரன் அவுட், இஷான் கிஷானோட ஃப்ளூக்கு ரன் அவுட். இன்னொரு விக்கெட்டு டயர்டான, வெயில்ல ஆட முடியாம அவுட் ஆன மேத்யூ பேர் நம்ம டிராவிஸ் ஹெட். அதுவும் அவர் டயர்ட் ஆகிட்டாலும் சரி. அபிஷேக் சர்மா 100 அடிச்சதுக்கு அப்புறம் டயர்ட் ஆனதுனால தான் இந்த ஸ்கோர் வந்துச்சு. அவர் 100 அடிச்சு அதே வேகத்துல வந்து அடிச்சு விட்டுருந்தாருன்னா இன்னும் போயிருக்கும், 270 280 போயிருக்கும். அவரே 100 அடிச்ச பிறகு டயர்ட் ஆயிட்டார். 10 4 10 6. இல்ல ஈவன் கிளாசனுமே 13 பால் 37, வெரி இம்ப்ரெசிவ் அந்த அந்த டைம்ல. இல்ல அதான் சொல்ல நம்ம சொல்லுவோம்ல, அந்த மேண்டில், அந்த ரிலேல மேண்டிலுங்கிற மாதிரி மொமெண்டம் ஒருத்தன் கொடுத்து அந்த மொமெண்டம் அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணும். ஒன்னு அப்படியே நீங்க எடுத்து இல்லை, அதை ஆம்பிளிஃபை பண்ணும். கரெக்டா நீங்க ஆம்பிளிஃபை பண்ற மொமெண்ட்ல வந்து கிளாசன் வந்தாரு, கிளாஸ்ல அடிச்சு அவுட் ஆயிருந்தாலும் அனிகேத் வர்மா வந்து ரைட் ஃப்ரம் பாலும் அடிக்க தான் போயிருப்பாரு, நிதிஷ்குமார் ரைட் ஃப்ரம் பால் தான் போயிருப்பாரு. பிகாஸ் தே ஹேவ் த மொமெண்டம் இன் ஹேண்ட். இவங்க விக்கெட் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ரன் அவுட் சான்ஸ் கொடுத்தாரு, 49 ரன்ல ரன் அவுட் சான்ஸ் கொடுத்தாரு. கே எல் ராகுல் விட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ரன் அவுட் மிஸ் பார்த்து கிடையாது. கே எல் ராகுல் என்ன டேக், என்ன பண்ணணும். நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு கிரிக்கெட்டர், இந்தியாவுக்கு 3 ஃபார்மேட்ல நீங்க வந்து கீப் பண்ணிருக்கீங்க. ஐ யூ பிஹேவிங் லைக் தட்? அந்த மாதிரி நடந்துச்சு. வெரி சிம்பிள். அதை அப்படியே பிடிச்சி அடிக்க வேண்டியதுதான். அதை விட்டாரு. கேட்ச் ஒன்று விட்டாங்களே இன்னொன்னு 86ல. இவன் சார் அவன் கேட்சே பிடிச்சிருந்தாலும் இஷான் கிஷான் பிறந்திருப்பாரு. இஷான் பிறந்திருப்பாரு. அவங்க ஹைதராபாத் நீ என்ன வேணா பாருங்க, அவங்க மேட்ச் அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் பாரு, என்ன பேட்டிங் ஃபெயிலியர் 200 கொண்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர்த்து, ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் 16 ஓவர்ல டார்கெட் அடிக்க விட்டாங்க. யார? ஆர்சிபியை. மற்ற எல்லா மேட்ச்லயும் தேர் போலர்ஸ் ஆர் புட்டிங் அ ஃபைட். அவங்க விட்ட அந்த எல்எஸ்ஜி மேட்ச் கூட கடைசி ஓவர் வரைக்கும் இட் வென்ட் டில் தி லாஸ்ட் ஓவர். அதுலயும் அந்த அவேஷ் கான் தூக்கி அடிச்சதை காமிச்சிருந்தாருன்னா மேட்ச் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அவேஷ் கான் பேட்டை உள்ள தட்டி விட்டதை காமிச்சிருந்தாங்கன்னா இவங்க மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இஷான் கிஷான் இஸ் கண்டினியூயிங் தட் ஸ்ப்ளெண்டட் அந்த மிடாஸ் டச். இந்த ஸ்மாட்ல என்ன மிடாஸ் டச்சை வச்சிருந்தாரோ அதை அழகா கொண்டு வந்தாரு. ஏன்னா ஒரு 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 பேட் கமின்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எப்பா உன்னட்கட் வெட்டரன், ஐபிஎல் வெட்டரன். பர்பிள் பட்டேல் அவர் தலையில தான் பர்பிள் கேப் 2 சீசன் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஓடி வந்து உள்ள பால் விடுறது எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எதையுமே நம்பாம கட் ஃபீல் நம்பி உள்ள போனாரு. அதான் நீ சக்சஸ் பார்த்திருக்காரு. உண்மையாவே டெஃபினட் கிரெடிட்ஸ் டு என்டையர் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் யூனிட், ஸ்கவுட்டிங் டீம், bowling unit இல்ல, அவங்க கோச்சிங் யூனிட் நீ பாத்தீங்கன்னா வருண் அரன் he backed those new youngsters. so அத நீ வந்து we have to really give credit to him. and இவரும் தைரியமா ஆடுறாரு. so both the combinations and what they pick and how they play, everything is going good for them. it remains to be seen வெளில போய் ஆடுனாங்க இந்த bowling எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து it's a question mark. we'll see. இல்ல அதே மாதிரி இவரு சொல்லிட்டு இருந்தாரு சார், அயன் பிஷப் கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாரு. இவர் சகிப் ஹுசேன் பத்தி பேசுறப்போ அவரோட அம்மா வந்து ஜுவல்ல வித்து அவருக்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்து விளையாட வச்சாங்களாம். which is very inspirational. அதுவும் சலீரன் தர மாட்டாரு சார், நெயிலிங் டு பெர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இஸ் ரியலி he looks very போன சிஎஸ்கே மேட்ச் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பால் வைடா போச்சு, வைட் போச்சு. அதுக்கப்புறம் அந்த கெயின் பண்ண கண்ட்ரோல கடைசி வரைக்கும் எதுவும் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் உனக்கு அந்த ஸ்டம்புக்கு வந்து டு த பாயிண்ட் போட்டு இருந்தாப்ல. இல்ல அவரோட ஸ்லோ ரன்லாம் ரொம்ப நல்லா போடுறாரு. ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி அடி. அண்ட் டெஃபினட் கிரெடிட்ஸ் டு ஈஷான் மலிங்கா ஃபார் தட் மில்லர் பாலா இருக்கட்டும், ஸ்டப்ஸ் அந்த ஓவர் ரொம்ப அனிமேட்டடா இருந்துச்சு சார். அடிக்கிறாரு, மிஸ் ஆகுது. சரி கடைசியில அந்த ஸ்லோ ரன்ல மாட்டிக்கிட்டாரு. ஓகே, அப்படியே நம்ம டெல்லி பேட்டிங் போயிருவோம் சார். இப்போ 240 ஓகேவா. ஆல்வேஸ்
as a strong batting unit or a very lengthy batting unit, you can still be in the game. Okay, நீங்க மேட்ச் ஆரம்பிக்கிறப்போ you are still in the game. 240 நீங்க சேஸ் பண்ணுங்கிறப்போ சார் நேத்து சொன்ன மாதிரி or நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவர் பிளேல you have to maximize the score. ஒரு 6 ஓவர்ல ஒரு 75 80 அடிச்சாதான் you can really get to the target. கரெக்ட் அப்படிங்கிறப்போ கரெக்ட் was the approach or the execution not good enough? சார் ராகுலுமே சரி நிதிஷ் ராணாவுமே சரி கொஞ்சம் பவர் பிளேல வந்து ஃபுல்லா கேபிடலைஸ் பண்ணலையோன்னு தோணுது. ஒரு 15 to 20 ரன் ஷாட் எனக்கு தோணுது சார். கரெக்ட் அதுக்கப்புறம் அவங்க நிசங் நல்லா ஆக்சிலரேட் பண்ணிட்டு இருந்த டைம்ல 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க சார். கரெக்ட் அதான் மெயின். இல்ல நிசங்கா கொஞ்சம் வந்து நிறைய நிறைய அடிச்சாரு, எல்லாம் ஸ்ட்ரெயிட் அடிச்சிட்டாரு கொஞ்சம். அதே மாதிரி கேஎல் ராகுலுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க 2 3 ஷாட்ஸ் வந்து சரியாவே ஆடல, கை மிஸ் ஆச்சு, வழுக்கிச்சு, அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ இதெல்லாம் வெரி வைட்டல். ஒரு கிட்டத்தட்ட 8 to 10 பால் அந்த மாதிரி 30 பால்ல ஒரு 7 8 பால் விட்டாங்க. தட் தட் வாஸ் அ பிக் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ஃபார் த பவர் பிளே ஸ்கோர். பட் நிதிஷ் ராணா மேக்கப் பண்ணிட்டாரு. ஆனா நடுவில் இந்த ஸ்பின்னரை போட்டு டமால்டுமே அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா மொமெண்டம் வரும்போது தே லாஸ்ட் விக்கெட்ஸ். அது நீங்க பாத்தீங்கன்னா 3 அது விக்கெட் வந்து 3 விக்கெட் கொத்தா விட்டாங்க. 3 விக்கெட் டக்குன்னு வந்துச்சு. அப்புறமா யூ cannot பி இன் த ரேஸ் எனிவே, வெரி வெரி டிஃபிகல்ட். யாராவது ஒருத்தர் ஃபுல்லா ஆடணும்ல இவ்வளவு பெரிய ஸ்கோருக்கு. பட் அப்படி இருந்தா கூட 200 அடிச்சிட்டாங்க. அப்படி அதாங்க. இல்ல புவர் அஸ்டோஸ் பாவம் சார். அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதே கம்மி தான். அதுவும் வரப்போ 18 ரிக்வயர்ட் ரன் 20 ரிக்வயர்ட் ரன் என்ன சார் போயிடும். ஐ ஃபீல் வெரி பேட் அண்ட் சாரி ஃபார் ஹிம். பட் யா ஹோப்ஃபுல்லி டெல்லி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ் அண்ட் இல்ல நீங்க வந்து பவர் பிளே பாத்தீங்கனாலே வந்து இவங்க அந்த அப்ரோச் போக மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அன்னைக்கு மேட்ச்ல எல்எஸ்ஜி வெர்சஸ் பஞ்சாப்ல பார்த்தோம்ல, 250 200 வேணாம் 200 அடிக்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதாவது 12 சேஸ் பண்ணும்போது ஐதர் 12 ரன் மெயின்டைன் பண்ணி 72 நீ இருக்கணும், இல்ல ஆல் அவுட் கன் போய் நீ 6 ஓவர்ல வந்து 90 100 கொண்டு வரணும். இது ரெண்டுமே இல்லாம கியூட்டா 59க்கு 1 போதும் பாத்துக்கலாம். 14 ஓவர் இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து நிதிஷ் ராணா வந்து பேட்டிங்ல என்ன ரன் அடிச்சாருன்னா போலிங்ல கொடுத்த ரன் பேட்டிங்ல அடிச்சார். போலிங்ல 57, பேட்டிங்ல 57, இன்னும் 2 ரன் ஷாட். போலிங் 57, பேட்டிங்ல 55. ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நீ பார்க்கணும். ஆக்சுவலா நீங்க கால்குலேட் பண்ணி ஆடினீங்கன்னாக்க அவங்க 10 ஓவர்ல 105. ஸோ 60 balls 140 இருந்தது. 14 ரன் ஓவர் இந்த கிரவுண்ட் அடிக்க முடியும் ஆக்சுவலி ஃபார் திஸ் பேட்டிங். மில்லரோ ஸ்டப்ஸோ அசுதோஷ் 3 பேர்ல யாராவது 2 பேருக்கு பட்டுதுனாக்க டெஃபினட்டா வந்து வின் பண்ண முடியும். அதுதான் சார் நம்ம யோசிக்கிற டைம்ல தான் பட்டு பட்டு விக்கெட் விட்டாங்க. நம்ம நீங்க வந்து இல்ல சார் மில்லரோ நீங்க சொன்னீங்க சார் ரிஸ்வியோ நினைக்கிறத பொட்டு பொட்டு பொட்டுன்னு போயிட்டாங்க 3 பேரும். இல்ல சார் நீங்க சொன்னீங்கல்ல மில்லர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் விக்கெட்ஸ் இல்லமா, ஐ மீன் அந்த மொமெண்டம் இல்ல யாரா டாப் 3 கேரி பண்ணி ஆடணும்னு. ஐ ஸ்டில் தாட் ஈவன் ஸ்டப்ஸ் அஸ்டோஷ் அக்ஷர் இவங்களால கூட ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும் தான் நான் நினைச்சேன். ஐ ரியலி பிலீவ் தட். பட் என்னன்னா அங்கேயுமே வந்து ஸ்டப்ஸ் அடிச்ச நாக்லயுமே சரி, அவர் அதுக்கு முன்னாடி இவர் ஆடினார்ல சமீர் ரிஸ்வி அவருமே சரி, எல்லாருமே ஸ்கோர் இருக்கு 40 30 ஸ்கோர் ஓகே. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஆர் வந்து அந்த இன்டிமிடேட்டிங் ஃபேக்டர் அந்த கேமுக்கு என்ன ரிக்வயர்டோ யாருமே ஒரு 15 அந்த பிக் ஓவர்ஸ்னு சொல்லுவாங்க சார், ஒரு 20 ஓவரோ ஒரு 17 18 கன்வெர்ட் பண்ண முடியல. சோ அங்கதான் வந்து ஐ ஃபெல்ட் இங்க வந்து என்னாச்சுனாக்க அந்த மொமெண்டம் தே லாஸ்ட். அதுதான் எனக்கு டாக்டிக்கல் பிளண்டர் அவங்க என்ன பண்றதுனாக்கா மில்லரை ஃப்ரண்ட்ல அமைச்சது தப்புன்னு நினைக்கிறேன். மில்லர் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி 40 பால் தான் ஆட வைக்கணும் இன்னிங்ஸ்ல. அதுக்கு முன்னால வரக்கூடாது அவர். நீங்க பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, போல்ட் அண்ணாரு இவருக்கு நம்ம அகைன்ஸ்ட் சிஎஸ்கே ஆல்சோ சேம் இதே மாதிரி தான் போல்ட் அண்ணாரு. ஹி ஸ்லைட்லி ஸ்லோ இன் தட் ஒன். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் அடிச்சது ஸ்டெம்ப்ல. நீங்க பாத்தீங்களா இதே மாதிரி போல்டு அவர் ஆனது. அதனால ஐ திங்க் நான் கடைசி 40 பால்ஸ் இருக்கும்போது அமிச்சா ஓகே. ஏன்னா இந்த திருப்பி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வாங்க இவங்க ஏதாவது இதெல்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை. சொல்லுங்க ஷாம் ப்ரோ. இல்ல இப்போ நம்ம லாஸ்ட் மேட்ச் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம்ல, அவங்க இந்த போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இங்க இந்த கிரவுண்ட்ல வந்து 10 ஓவருக்கு மேல ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும், ரிவர்ஸ் ஸ்விங் நாங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த கொத்தா விக்கெட் விடுறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுலதான். அந்த நம்ம 59க்கு 6 ஓவர் பார்த்தோம். அதுக்கு 10வது ஓவர் கிட்ட வரும்போது புடிச்சிட்டாங்க. 50 ரன் 4 ஓவர்ல டமால் டிமில்னு சிவகுமார் அடிச்சுட்டு புடிச்சிட்டாங்க. பட் எங்க விட்டாங்கன்னா அந்த பேஸ் வரும்போது ரிவர்ஸ் ஸ்விங் வரும்போது ஒன்றும் பிக் பண்ண முடியல. அந்த பழைய ரிவர்ஸ் ஸ்விங் வந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு. பழைய உங்களுக்கு வந்து அந்த 90s பாகிஸ்தான் அவங்களோட ரிவர்ஸ் ஸ்விங் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா. அந்த அந்த ஆஃப்டர்நூன் குறிப்பிட்ட டைம் அதை யூஸ் பண்ணுவாங்க. சல்லு 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 பால் எங்க போறது எங்க பிச்சாது போகுது. டேலாம் காலையில ஆரம்பிச்செல்லாம் வரவே வராது.
கால ஆரம்பிச்சுல ஒரு நல்ல உச்சி வெயில இருக்கும்போது அழகா பால் தேஞ்சிருக்கும், சல்லுன்னு இறக்குவாங்க முடியும். அந்த அப்ரோச் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ஸ்விங் ஃபேக்டரை வந்து நம்ம நெகேட் பண்றோம். பட் பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச், எஸ்பெஷலி ஈஷான் மலிங்கா. இவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு போலிங் போட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்ரீலங்கா ஆடின போது கூட வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்டா இவ்வளவு த்ரெட்டனிங் ஃபேக்டரா வந்து பார்த்ததே கிடையாது. மதுஷான்கா நிஷாங்கா சொல்லி வச்சு தூக்குனாரு. நிஷாங்காக்கு லெஃப்ட் ஆர்ம் பேசர் உள்ள பாலை விட்டா அவருக்கு வந்து பயப்படுவாருன்னு தெரியும், காமிச்சிட்டாரு இன்னைக்கு அந்த வீக்னஸ். So yeah, இவங்க அப்படியே வந்து எக்ஸ்பெக்ட் let's பண்ணாரு. let's so yeah, அப்படியே let's move forward. சொல்லுங்க sir. ஒன்ஸ் அகைன் இந்த கேஎல் ராகுல் அந்த இண்டஸ்ட் பிக்கப் ஷாட் இருக்குல்ல, எவ்வளவு வாட்டி அவுட் ஆகுது பாருங்க. அது புரியவே இல்லை எனக்கு. எனக்கு இந்த ஷாட் ஆடுறான்னு தெரியல. அந்த ஸ்வீப் ஒன்று ஆடுவாரு, அவுட் ஆவாரு. இதே மாதிரி ஃபயர் அடிச்சு அவுட் ஆவாரு. இது வந்து இட் இஸ் இஸ் டவுன்ஃபால் ஆக்சுவலி. ஹி ஹேஸ் டு ஜஸ்ட் லீவ் தட் ஷாட். ஃபுல் டாஸ் நேராக கையில் பிடிக்கிறார், த்ரீ கேட்ச். உண்மையே புரியல. இது வந்து somebody has to tell him this is not productive shot for him actually speaking. சார் பட் அந்த பிக்கப் ஷாட் வந்து சம்டைம்ஸ் அந்த நல்ல பேஸ்ல வந்து நல்ல சிக்ஸுமே ரிசல்ட்ஸ் காட்டிருக்கல சார். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்க you would have gotten out at 20-25 times. You would have hit some 26s, which is better. Okay, let's hope that Kannur Lokesh Rahul comes back stronger. ஆனா டெல்லி வந்து ஸ்குவாட் வந்து I think this is the best squad. They should make the most out of it. அப்படியே let's move on. சார் ஆனா ஸ்டில் சார் இந்த டோர்னமெண்ட் வந்து it looks more interesting. ஏன்னா இப்போ you can't definitely say the யாரு இப்போ 6 play 4 win RCB இருக்காங்க, 6 play 4 win RR இருக்காங்க அப்படின்னா that doesn't definitely automatically make them to the top 2 or playoffs இல்ல சார். ஏன்னா இப்போ SRH அண்ட் மத்த மும்பை நேற்று ஆடுறது பார்த்தோம் சரி, ஆர் இவங்க டெல்லியுமே சரி, they are still in the hunt. ஸோ எல்லாருமே வந்து they are fighting for that spotல. ஸோ you can't guarantee any spot. ஏன்னா 8-9 கேம்ஸ் எல்லாரும் ஆடின பிறகுதான் உனக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகும். அப்பதான் ஒரு மேட்ச் ஸ்கிராம்பிள் வரும். இவன் நடிச்சா ஏன் இதை சொல்றேன்னா சார், நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் ஆர்சிபி பஞ்சாப் கன்ஃபார்ம், இவங்க கன்ஃபார்ம், அவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு. எனிதிங் கேன் ஹேப்பன் நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு டோர்னமெண்ட் போறது பார்க்க. அப்படி இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் will miss out in qualification. They are definitely there. So உனக்கு வந்து டாப் 3 டீம் பாத்தீங்கன்னா டாப் 3 டீம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. 11 பாயிண்ட்ஸ் பஞ்சாப், டிஃபரன்ஸ் பை 3 வித் ஆர்சிபி 8, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் 8. ஆனா அந்த 8 கீழே மற்ற டீமோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ், 4, 6, 8, 4ல இருந்து 6ல இருந்து 8. ஒரு டீமுக்கு மொமெண்டம் கிடைச்சு மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாரும் that is what I'm saying. So anything can happen. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எம்ஐ வந்துரும்பா. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வந்துரும். நம்ம சொல்ற மாதிரி 7 மேட்ச் முடிச்சிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் மிட் சீசன் ஷோ பண்ணுவோம் சார். அதுல பேசுவோம். அப்படியே 8 பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்படியே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடுவோம். நானும் ஸ்ரீதர் சார் இன்னைக்கு டிசி சொன்னோம், ஷாம் ப்ரோ மட்டும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் சொன்னாரு. ஸோ ஷாம் ப்ரோக்கு மட்டும் இன்னைக்கு பாயிண்ட், எனக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் பாயிண்ட் கிடையாது. அப்படியே நாளைக்கு மேட்ச் ப்ரிவியூ போயிடுவோம். டுமாரோ எல்எஸ்ஜி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். எல்எஸ்ஜி மச் நீடட் விக்டரி. ஏன்னா அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க. ஸோ தே நீட் சம் மோட்டிவேஷன், தே நீட் சம் மொமெண்டம் டு கோ ஆன். அப்படியே டாப் 3 கம்பேர் பண்ணிடலாம். மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், ரிஷப் பண்ட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரல். RR 18, LSG 16.5. 18 each. நான் 17.5 ஈச் தரேன். அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். பதோனி, பூரன், ஹிம்மத்தார், அப்துல் சமத், முகுல் சௌத்ரி. இங்க ரியான் பராக், ஷிம்ரான் ஹெட்மேர், டோனன் ஃபெரேரா, ஜடேஜா. 16 each. ரெண்டுமே மற்றும் பலர் தான். 16 ஃபார் RR, 15.5 ஃபார் LSG. அப்படியே பேஸ் போயிடலாம். மோசின் கான், ஷமி, ஆவேஷ், பிரின்ஸ் யாதவ். இங்க ஆர்ச்சர், பர்கர் அண்ட் பிரிஜேஷ் ஆட போறாரா இல்ல சந்தீப் ஆட போறாரு, துஷார் யாருன்னு தெரியல. ஸோ எனி ஆஃப் 2 ஆர் ஈவன் போன மேட்ச் மாதிரி ஒரு பேசர் டிராப் பண்ணிட்டு யாஷ்ராஜ் புஞ்சா கூட ஆடலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் 4 பேசர் போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் சேம். RR 18, LSG 17. ரெண்டுமே 18. ரெண்டுமே கன் ஆன் பேப்பர் பேஸ் நல்லா தான் இருக்கு ரெண்டு டீமுக்கும். ஓகே, நான் வந்து 17.5 ஃபார் RR, 17 ஃபார் LSG தரேன். அப்படியே ஸ்பின் போயிடலாம். மணிமாறன் சித்தார்த், டிக்வேஷ் ராத்தி. இங்க ஜடேஜா, பிஷ்னாய், ஆஷ்ராஜ் புஞ்சான் போட்டிருக்கேன். அதே மாதிரி டிக்வேஷ்மே ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க 4 பேஸ் அட்டாக் தான் நம்பி போறாங்க. ஸோ இன்கேஸ் இஃப் டிக்வேஷ் பிளேஸ் எனி ஆஃப் த பேசர் ஷுட் பி டிராப்ட். ஐ டோன்ட் திங்க் பிரின்ஸ் வில் பி டிராப்ட். ஐ டோன்ட் திங்க் ஷமி வில் பி டிராப்ட். ஸோ மோசின் ஆர் ஆவேஷ்ல யாராவது டிராப் பண்ணுவாங்களோ அதுவும் தெரியல. ஸோ டிக்வேஷமே ஆடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யா, as per the reports what they are telling is அகர்வால் ஆடுவாங்க நாளைக்கு. That's what they say. So என்ன பொறுத்தவரைக்கும் RR 17, LSG 16. RR 17, LSG 15. Digvesh will play tomorrow. In place of
ஜார்ஜ் லிண்டே வந்து யூஸ் பண்ணாம இருக்கானே, நீ திக்வேசத்திய யாராவது ஒரு சொல்லிட்டு ஸ்பின்னர் ஒரு ஃபால் கூட ஆட மாட்டோம், 3 ஃபால் தான் ஆடுவோம். இல்ல அதான் சார் யார் ஜார்ஜ் டிராப் பண்ணுவாங்க? ஏன்னா பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போட்டிருக்காரு, ஷமியும் டிராப் பண்ண மாட்டாங்க. மோசின் கான் இல்ல பிரின்ஸ் இவர் ஆவேஷ் கான் தான் டிராப் பண்ணுவாங்களா? ஆமா, அதுதான் ஓகே ரிப்போர்ட் தான் போட்டுருக்கான், ரிப்போர்ட் அப்படி தான் போட்டுருக்கான். ஓகே ஃபேர் இனஃப். நான் வந்து 16.5 ஃபார் எல்எஸ்ஜி, 17 ஃபார் ஜடே ஆர்ஆர் ஸ்பின் தரேன். அப்படியே கேப்டன்சி பேர்லாம் ரிஷப் பண்ட் ரியான் பராக். 17 each, அவ்வளவுதான், நாட் மச் டு சூஸ். 16-15. நானும் பண்ட் 15, ரியான் பராக் 16.5 தரேன். அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ, எல்எஸ்ஜி ஆர் ஆர்ஆர்? சொல்லுங்க ஷாம். டுமாரோ தேர் பிளேயிங் இன் எக்கானா. ஷூரா ஏகனாவா? கண்டிப்பா இவங்க அடிச்சிருவானு ஆர்ஆர் அப்படின்றீங்க? எனக்கு அப்படிதான் தோணுது, ஆர்ஆர் அடிப்பாங்கன்னு தோணுது. எனக்கும் சார் எல்எஸ்ஜி சுத்தமா நம்பிக்கையே இல்லை சார். என்ன சார் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஸோ அதனால ஐ எம் ஆல்சோ சேயிங் ஆர்ஆர். ஸோ 3 பேருமே நாளைக்கு ஆர்ஆர் சொல்லியிருக்கோம். அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸோட கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு போயிருவோம். சுந்தர்னு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, திலக் வர்மா நோ பால் வந்து 1.03 மீட்டர் கரெக்டா, அந்த எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் வந்து 1.03, பால் போனது 1.03. ஸோ அது வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அங்க வந்து மெரிட் யாருக்கு கொடுக்கணும், கொடுத்த டிசிஷன் கரெக்டா தப்பான்னு கேட்டிருக்காரு நேற்று மேட்ச்ல. இல்ல அது அந்த பால் ட்ரெஜெக்டரி பாக்குறாங்க அவங்க. ஸோ பால் ட்ரெஜெக்டரி பார்த்து தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் அந்த தே ஹேவ் தன் ஒன் கைட்லைன், அந்த சீம் இருக்குல்ல, அது எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்கு. இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்காங்க, அதை வச்சு தான் கொடுத்தாங்க நேத்தி. நான் பார்த்தேன். அந்த ஒயிட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. வைடு பால் சி உங்களுக்கு வந்து இப்போ இந்த நோ பால் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது, ஒவ்வொரு இதுக்காக மாறுதான் வந்து இவங்க அந்த ஸ்டாண்டர்ட் அந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பிளேயரும் நிக்க வச்சு அவங்க ஹைட் இவ்வளோ, அவங்க நிற்கும் போது இவ்வளோ ஹைட்டு, பெண்ட் ஆகும் போது இவ்வளோ ஹைட்டு, ஜம்ப் பண்ணும்போது இவ்வளோ ஹைட்டுன்னு எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கச்சே அந்த கரெக்டாக அந்த ஈக்குவல் லைன் வந்தது. நீங்கள் வந்து அந்த ரெட்டு வந்துருந்தா நீங்கலாம் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தா மாறி இருக்கலாம், எல்லாம் சொல்லுதான் கரெக்ட். பட் இதுவே வந்து விச் ஷோஸ் இட்ஸ் லீகல் பால். உனக்கு இந்த ஹைட்டில் வரணும், இந்த ஹைட்டில் இருக்க, அவ்வளோதான். நீ கூட குறை இருந்தா நீ சொல்லலாம், கூட இருந்தா மேலே போயிருந்தா நீ வந்து நோ பால் கேட்டிருக்கலாம், கீழே இருந்தா நீ ஏதாவது சொல்லலாம். பட் கரெக்டாக அந்த லைன் இருக்கும் போது which means it's a guideline to check whether the ball is legally delivered for the batsman's respective height. No, technically what they Shamji, technically what they are looking at is the line வரையறாங்கல்ல, அதுக்கு மேல கொஞ்சம் இருக்கணும். அதுவே போச்சுனா கிடையாது. அதுவே கரெக்ட்டா இருந்தா which means the ball is legal. அந்த லைன் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி, கைட்லைனுக்கு மேல போனாலோ கீழே போனாலோ தான் பெனால்டி அப்ளைடு. கைட்லைன் கரெக்டாக மெயின்டைன் ஆச்சா தென் த லீகல் டெலிவரி இஸ் ஃபேர். அண்ட் இதுவும் நீ என்ன சொல்லலாம், அவனுக்கு கொடுத்து எனக்கு கொடுத்து சொல்ல மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயரையும் நிற்க வச்சு இந்த ஹைட் மெஷர் பண்ணி அவர் சும்மா ஸ்டாண்டிங் பொசிஷன் இப்படி இருப்பாப்ல, கிரீஸ் இருக்கும்போது இவ்வளோ, இல்லை அடிக்கும் போது இவ்வளோ, கிரவுண்ட்ல இருந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணி வந்து எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இன்க்ரீஸ் த ஃபேர்னஸ் ஆஃப் த கேம். ஒரு 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 ராங் இப்போ 2022 வாங்க எம்சிஜியில் பார்ப்போம், விராட் கோலிக்கு அந்த போட்ட அந்த நோ பால் வந்து இன்னுமே எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, பாகிஸ்தான் வந்து கை இப்படி தூக்கிட்டு இருப்பாங்க. பட் இட் வாஸ் அ நோ பால். ஏன்னா விராட் கோலி அந்த ஹைட்டுக்கு, விராட் கோலி இஸ் நாட் அவ்வளோ ஒரு டால் கிடையாது, க்ரௌச் பண்ணி ஆடுறாரு, ஒரு ஸ்பின்னரை க்ரௌச் பண்ணி ஆடுறாருங்கிற போது தென் ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டும் மாறுது இல்லை. அந்த அந்த ஸ்டாட்டிக் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கும் போது கரெக்டாக தான் அது. இப்போ இந்த மாதிரி டவுட், இந்த டூபியஸ் டவுட்ஸை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் த ஃபேர்னஸ் ஆஃப் த டெலிவரி தான், தப்புலாம் சொல்ல முடியாது. என்னன்னாக்க ரூல் வாட் இட் ஸ்டேஸ் இஸ் தட் நார்மல் பேட்டிங் ஸ்டான்ஸ் அப்படிதான் இருக்கும். நீ ஜம்ப் பண்ணையோ இறங்கினியோ அதெல்லாம் கிடையாது. நார்மல் பேட்டிங் ஸ்டான்ஸ்ல ஒரு ஹிப் ஹைட், நார்மல் பேட்டிங் ஸ்டான்ஸ்ல ஒரு ஹெட் ஹைட், அதுதான் கணக்கு. அப்புறம் வியூவர்ஸ்க்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க பேட்டிங் ஆடுறப்போ பால் வந்து உங்க வெயிட் தாண்டி போய் ஸ்டெம்ப்ல டைரக்டா அடிச்சா கூட தட் இஸ் கன்சிடர்ட் நோ பால் தான். நிறைய பேர் வந்து டைரக்டா ஸ்டெம்ப்ல போட்டா போல்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இஃப் இட்ஸ் ஆன் above your waist and it's hitting the stump directly, that's still a no ball தான். So yeah, அப்படியே நம்ம we have said enough about the question as well. நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லிட்டோம். ஸோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, உங்க கொஸ்டின்ஸும் ப்ளீஸ் சென்ட் மீ டெய்லி. Until then, thank you from Smithy and Sridhar and Shambro. Thank you.